பால் வாங்குறதுக்காக வீட்டில் காசு கேட்டேன், அடிச்சு விட்டாங்க. காசு தரல, பந்து வாங்குறதுக்கு. அந்த சரி அப்படின்ட்டு இருந்தேன். அப்போ ஏதோ நோண்டும் போது இந்த உண்டியலை பார்த்துட்டேன். எப்படி இதுல இருந்து எப்படி காசு எடுக்கிறது, உள்ள விட்டு இப்படி லைட்டா எடுத்தோன்னா வெளியில வந்துருச்சு பாதி, கொஞ்சம் அந்த ஒரு மனை அப்படியே பிடிச்சி இழுத்தோன்னா வெளில வந்துருச்சு. 10 ரூபா கிடைச்சிருச்சு. பந்து வாங்கலாம், வாங்கி நின்றுவான். பால் வாங்கிட்டு வாங்கிலாம் சாப்பிட்டுட்டு விளையாட போயிட்டு வந்தாச்சு. நல்லா இருக்கே, நல்லா வாங்கி சாப்பிடலாம் போல அப்படின்ட்டு அடுத்து வாங்கி திங்க தோணுச்சுன்னா போயிடுறது. இங்க இருக்கு நீ பார்க்கவே இல்லையா? நான் சீக்கிரம் வந்துருந்துச்சு. ஸ்கூல் விட்டு வரும்போது டியூஷன் போயிட்டு தான் வருவாங்களா, அதனால லேட்டா தான் வருவா மேடம். நான் அதுக்குள்ள ப்ராஜெக்ட் முடிச்சிருவேன். ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்துருவேன். வந்தோடனே திங்க வாங்கி திம்மா அப்படின்னு கேட்டோன்னா நல்லா ஈன்னு சொல்லுவாங்க, நான் வாங்கி திம்மா அப்படின்ட்டு போய் வாங்கிட்டு வந்துடுவேன். உட்காந்து சாப்பிட்ருவோம். நான் மட்டும் எடுத்து தின்னுட்டேன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனாலதான் உன்னோட காசுன்றதுனால உனக்கும்